வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. வெகு விரைவில் சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நல்ல நம்பர்ஸில் தான் இருக்குது. அந்த கேஸ்னால் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இது அதுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் வரலாம். டிசம்பர் எண்டுன்னு சொன்னாங்க. ஜனவரி கிட்டத்தட்ட ஆகிடும் போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி குரூப் 1 அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளாஷ் ஆகலாம். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் தான் 2023 கடைசியாக டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 தான் அந்த கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்துகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிட்டோம் எப்பவும் போல். அதே மாதிரி அந்த தகுதித்தாள் தமிழ் ஆட் பண்ணாங்க இல்லையா, அதையும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பொது தமிழுக்கு. இனிமேட்டு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். சரிங்களா? ஏன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அதெல்லாம் என்ன தனியாக படிக்கணும்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த வாட்டர் போர்டு அது மாதிரி நிறைய டிஎன்இபி டிஆர்பி அதுக்கெலாம் என்ன படிக்கணுன்னே ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு இப்போ மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது இல்லையா? அது மட்டும் பார்த்திங்கன்னா போதும். அதையும் நம்ம இங்கே இனிமேல் கம்பைல் பண்ணிட்டோங்க. அது இல்லாமல் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்க கான்ஸ்டபிளில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பாருங்கள். போத் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர டைம் வேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. இதை படிச்சுட்டு அப்புறம் அந்த புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா 6 to 12. அடுத்தது புக் பேக் கொஸ்டின் 6 to 10 அறிவியல் சமூக அறிவியல் பாருங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்குங்க. மோர் தென் இனஃப் டு கிராக் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம். உங்களுக்கு தெரியுமா புக் பேக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.